அண்ணாமலை திருவண்ணாமலையில் முக்தி பெற்ற அருணகிரியை விரலிமலை வாயிருந்தார்கள் கூட அதன்படி அருணகிரி வரும்பொழுது வழி தெரியாது திகைத்து நிற்க தாங்கள் வேண்டுவனா வந்து நோத்தறிகிறத விரலிமலை என்று காட்டி மறுத்தீர்கள். வந்தது இறைவனை நினைத்து அந்த இடத்திற்கு வேடு தந்து பட்டி என பேரிட்டு வந்து விரலிமலையின் முதல் படி ஏற தாங்கள் மேலிருந்து ஒரு படி கீழ் இறங்க அந்நியம்மை இவள் எங்கு செல்கிறான் கேட்க அதற்கு தாங்கள் தமிழுக்கு முதல்வராக இருந்தாலும் தமிழுக்கு அரசன் தமிழரசன் அருணகிரி வருகிறார். நான் அவரை வழிகொண்டு அழைத்து சென்று கூறி கோமகனே குலமகனே கொஞ்சம் மொழி பேசும் தமிழ் மகனே திருப்புகளுக்கு எதிர்ப்புகள் இல்லை என்று நிலைநாட்டிய தலைமகனே முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்தி தரவன முத்துக்கொரு வித்துக்குருவரு கூகனிய முருகா முத்தமிழ் சங்கத்தின் முதல்வா தத்துவ பொருள் சங்க தலைவா குறிஞ்சி வல்நாட்டை காக்கும் குமாரா குறவர் குல நலங்காக்கும் குகா இதயத்தில் குடிகொண்ட இறைவா எங்கள் மூதாதையர் காலம் முதல் முருகா முருகா என்று வழங்கி வாழையடி வாழையாக எங்கள் வாழ்க்கையை நலங்காக்கும் வடிவேனவா உனக்காகவே பிறந்தேன் உனக்காகவே வளர்ந்தேன் உன்னையே நீ வாழ்கிறேன் ஒரு தமிழை பயின்றேன் ஒரு நாமத்தை சொல்லி சொல்லி உள்ள மகிழ்ந்தேன் உலகம் உள்ளவரை இந்த உடம்பில் விரோட்டம் உள்ளவரை ஓம் முருகா என்று ஒரு திருநாமத்தை ஓதி ஓதி உச்சத்துக் கொண்டே வாழ்க்கையில் வர வேண்டும் வந்தருள் தர வேண்டும் வன்சியால் வள்ளிக்கு வாழ்க்கை தர வேண்டும். இங்கே வள்ளி நாயகன் நடிக்கும் எனது அருமை சகோதரி புதுகையைச் சேர்ந்த ராஜா சுலோச்சனா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்திய கிராமத்தார்கள் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி
தாயே, அந்த ஆதியில் தோன்றிய ஆதிபரா சக்தி, அந்த ஆதிபரா சக்தியை எப்படி வணங்க வேண்டும்? அதே நேரத்துல ஆதியில் தோன்றிய ஆதிபரா சக்தி அப்படின்னு சொல்லி, இந்த ஆதிபரா சக்தி பிறக்கையில எப்படி பிறந்தால் தெரியுமா? 3 கண்களோடு பிறந்தாள். சிவபெருமான் பார்த்தார், உனக்கு 3 கண் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை பறிச்சு நெத்தியில வச்சாரு. வச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா குருதியாப்பட்டது வலிஞ்சு. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா திருநீரை எடுத்து நெத்தியில வச்சாரு. வச்ச உடனே குங்குமம் ஆனச்சு. ஆனா பெண்கள் வந்து அன்றையிலிருந்து குங்குமம் வைக்கணும் அப்படி நியமிக்கப்பட்டது. ஒரு பெண்ணு வந்து எத்தனை இடத்துல குங்குமம் வைக்கணும் தெரியுமா? முதல்ல எந்த விரலால குங்குமம் வைக்கணும் தெரியுமா? இந்த மோதிர விரலால குங்குமம் வைக்கணும். என்ன காரணம் அப்படின்னா மகாலட்சுமியாப்பட்டவங்க இந்த மோதிர விரலால வாசம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனா மோதிர விரலால குங்குமம் வைக்கணும். அதே நேரத்துல ஒரு பெண்ணு வந்து 5 இடத்துல குங்குமம் வைக்கிறங்க. எந்தெந்த இடத்துல குங்குமம் வைக்கணும் அப்படின்னா வகுட்டுல வைக்கணும், அதுக்கப்புறம் நெத்தியில வைக்கணும், அதுக்கப்புறம் நெத்திக்கு கீழே இந்த 2 புருவத்துக்கு இடையில இங்க வைக்கணும், அதுக்கப்புறம் கழுத்துல வைக்கணும், அதுக்கப்புறம் மாங்கல்யத்துல வைக்கணும். இப்படி ஒரு பெண்ணு வந்து 5 இடத்துல குங்குமம் வைக்கிறாங்க. வகுட்டுலயே குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா? பிறந்த வடிது புகுந்த வடிது 2 வீடு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பெண்ணாப்பட்ட வகுடி எடுத்து இங்க குங்குமம் வைக்க, நெத்திலேயே குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா? ஆதிபராசக்தி பிறக்கையிலேயே 3 கண்களோடு பிறந்தார். சிவபெருமானுக்கு 3 கண் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை பறிச்சு நெத்தியில வச்சாரு. அதான் குங்குமம் ஆனச்சு. அதனால பெண்கள் வந்து இங்க குங்குமம் வைக்கிறாங்க. இந்த 2 புருவத்துக்கு இடையில இங்கேயே குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு பெண்ணு வந்து பிறந்ததுல இருந்து இங்க குங்குமம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனா இப்ப யாராவது குங்குமம் வைக்கிறாங்களா? ஸ்டிக்கர் போட்டு தான் விட்டுறாங்க. என்ன நேரத்துக்கு உடைய அணிகிறார்களோ அதே நேரத்துக்கு போட்டு. ஏன்னா நவீன நாகரிகமா போயிடுச்சு. அதே நேரத்துல கழுத்துலயே குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா? அதை நீங்களே சொல்லிருங்க. திருப்பார் கடலை கடைந்தார்கள். யாரால அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள். மந்திரகிரி அப்படிங்கிற ஒரு மலையை வந்து வத்தாக்கி வாசுகி அப்படிங்கிற பாம்பை வந்து கயிறாக்கி திருப்பார் கடலை கடைந்தார்கள். அப்ப என்னென்ன வந்துச்சு அப்படின்னா நிறைய பொருள். கற்பகதரு, காமதேனு, புத்திரவஸ், அகலிகை, ஐராவதம், தன்வந்திரி, மகாலட்சுமி, அகலிகைன்னு சொல்லக்கூடிய நிறைய பொருள் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா விஷம் வந்துச்சு. என்ன விஷம்? ஆழகால விஷம். ஆழகால விஷம். இந்த விஷத்தை வந்து சிவபெருமான் வந்து யாரு கொண்டு வர சொன்னாரு அப்படின்னா சுந்தரர் கொண்டு வர சொல்றாரு. சுந்தரர் கொண்டு வந்தாரு. சிவபெருமான் வாங்கி பருகினாரு. உடம்புல விஷம் இறங்கிட்டா என்ன ஆகும்? உயிர் போயிடும். அதனால சக்தியாப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமானுடைய கழுத்தை பிடிச்சாங்க. ஏன் வள்ளியம்மா ஏன் கழுத்தை பிடிக்க வரீங்க? இல்லங்க, சிவபெருமானுடைய கழுத்தை. அதனாலதான் திருநீலகண்டன் அப்படின்னு பெயர் உண்டு. ஆனா ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சு உண்டு, பெண்களுக்கு தொண்டையில முடிச்சு கிடையாது. இப்ப ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுங்க, உடனே வெளியில சொல்லிடுவாங்க. சொல்லல அப்படின்னா தூக்கமே வராது. உடனே வெளியில சொல்லி ஆகணும். அதே நேரத்துல ஒரு ஆணுகிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்லுங்க, வெளியிலே சொல்ல மாட்டீங்க. சொல்லிடுவாங்க. எப்ப சொல்லுவீங்க? சொல்லிடுவாங்க. எப்ப சொல்லுவீங்க? காலையில விடிய காலையில எந்திரிச்சு மச்சான் வாட ஒரு கட்டிங் போடுவோம்னா இல்ல விஷயத்துக்கு கக்கிடுவாங்க. வாந்தியோட வாந்தியா உங்களை எவ்வளவு சோழி முடிஞ்சு உங்களை எவ்வளவு நான் பெருமைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கீழ்த்தரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மை அப்பா, பெண்களுக்கு ரகசியம் தங்காதனாலதான் பெண்கள் வந்து இங்க குங்குமம் வைக்கிறாங்க. மாங்கல்யத்திலேயே குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா? தன்னுடைய கணவன் நீண்ட நாட்களாக உயிரோடு இருக்கணும், தன்னுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணாப்பட்ட மாங்கல்யத்துல குங்குமம் வைக்கிறாங்க. இப்படி ஒரு பெண்ணு வந்து 5 இடத்துல குங்குமம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதே நேரத்துல அந்த மாரியம்மனை எப்படி வணங்க வேண்டும்? கருணை உள்ளம் கொண்டவரே கருமாரியம்மா, உன் கடை கண்ணால் அருள் கொடுப்பாய் அருள்மாரியம்மா, அருள்மாரியம்மா. கருணை உள்ளம் கொண்டவரே கருமாரியம்மா, உன் கடை கண்ணால் அருள் கொடுப்பாய் அருள்மாரியம்மா, அருள்மாரியம்மா. அம்மா கருணை உள்ளம் கொண்டவரே கருமாரியம்மா.
முனி பணிந்தோ பக்தி கொண்டோ நடந்தோ அம்மா சுந்தரவடி கருமாரியம்மா அந்த கந்த பெருமானை என் சொந்த பெருமானாக அடைய நான் என்ன தவம் செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அந்த குமரன் எப்போது வருவார் என்று வழி மீது விழி வைத்து நான் எப்படி தெரியுமா காத்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த முருகப்பெருமான் என் மனசுல அப்படியே தெய்வமா நினைச்சிருக்கேன். அந்த முருகன் எப்போது வருவார், எனக்கு மாலையிடுவார் அப்படின்னு எப்படி தெரியுமா நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர் மீது கொண்டுள்ள காதல் சாதாரணப்பட்ட காதலா, தெய்வீகமான ஒரு காதல். தெய்வீக காதல்லாம் இருக்கட்டும். 5 வயசுல அல்லியம்மா காதலிக்கிறேன் காதலிக்கிறேனே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, முருகன் முருகன்னு சொல்லி எந்த முருகன் சொன்னாலே அங்க கண்டுபிடிச்ச முடியும். அப்படியா உங்க புத்தியால எங்க இப்படி கீர்த்தனமாவே போயிட்டு இருக்கீங்க? நான் குலக்கடவுள் முருகப்பெருமான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் கடவுள் முருகனையா? பிறந்த குழந்தை எப்படி கத்த கத்தும். ஆனா நான் பிறக்கும் போது குகா குகா அப்படின்னு சொல்லி அந்த குமரன் பிறகு சொல்லிக்கிட்டு பிறந்தங்கப்ப காகு காகு அப்படின்னு கத்தக்கூடிய பறவை எதுங்க? மயில். மயில். இந்த மயில் வந்து யாருக்கு சொந்தம்? தமிழ் கடவுள் முருகனுக்கு சொந்தம். முருகப்பெருமான் யாருக்கு சொந்தம்? நம்ம எல்லாத்துக்குமே சொந்தத்தை. எப்படி சொந்தம்? அவர் தமிழ் கடவுள் முருகன் இல்லையா? முருகப்பெருமான் நெத்தியில என்ன போட்டிருக்காரு? பட்டை போட்டிருப்பாரு. பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பட்டையை நெத்தியில போட்டிருக்காரு. நான் நெத்தியில என்ன போட்டிருக்கேன்? பட்டை பசுபதி பாசம் பண்ற பட்டை போட்டிருக்கீங்க. நீங்க என்ன பட்டை போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே கிடையாது. ஊர்கால கிடைக்க மாட்டேங்குது. ஐயே, நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேறங்க. நான் சொல்றது முப்பட்டை, நீங்க சொல்றது நான் சொல்றது சப்பட்டை. சோமானம் சுமாபானம். நீங்க அதுல இருக்கிறவங்க யாராவது பட்டை போட்டிருக்கீங்களா? இருக்கிறவங்க யாராவது பட்டை போட்டிருக்கீங்களான்னு கேக்குறீங்க. அப்படி ஒண்ணும் தெரியல, எல்லாம் நிதானமா தான் உட்கார்ந்துருக்காங்க. நான் திருநீருங்க. ஏன்னா திருநீர் விட்டால் யார் கேட்டார்? முடிசார்ந்த மன்னனும் இறுதியில் பிடிசாமல் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்? திருநீருக்கு நீ தனி சிறப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா மந்திரமாவது நீரு, வானவர் மேவிடும் நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமானது நீரு, சமயத்தில் உதவுவது நீர் அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான என் மனசுல எப்படி தெரியுமா நினைச்சு வச்சிருக்கேன். ஆனா நான் அந்த முருகப்பெருமான நான் விரும்புறேன். ஆனா அவர் என்னைய விரும்புறாரா என்னன்னு எனக்கு தெரியல. சரியான ஐடியா. நவீன காலத்துல போன போட்டு கேளுக்க. நான் பாடுற பாட்டுல என்னை விரும்புறாரா என்னன்னு பாப்போம். மயில இருந்து பறந்து வந்துருவாரு. இரவுக்கு 1000 கண்கள், மலருக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள், மலருக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள், இரவுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள், மலருக்கு ஒன்றே ஒன்று.
அந்த கட்டளைக்கு கொண்டதற்கு அந்தனியை பாடுவது நிம்மதியை ஆறெழுத்து மந்திரம். அந்த ஆறெழுத்து மந்திரத்தில் ஆடு வந்த சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய்ய நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுக வந்து நிற்பான் முன்னமே இப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய அந்த முருகனாப்பட்டவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? வேல் வாழ்க, மயில் வாழ்க, விலங்கிய சண்முகம் வாழ்க, வெக்கித்தடி கால் வாழ்க, பன்னீர்த்தவள் விழிகள் வாழ்க, அடியாருடன் அருணகிரி வாழ்க அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய கந்தா, கடம்பா, கதிர் வடிவேலா, கார்த்திகேயா, சண்முகா, சடாச்சரா, சூரனை கொன்ற சூரா இனி ஆட்கொள்ள வர வேண்டும் இனி அந்த முருகப்பெருமான என் மனசுல எப்படி தெரியுமா நினைச்சு வச்சிருக்கப்ப தமிழ் கடவுள்னு சொன்னீங்கல்ல. ஆமா, தமிழ் கடவுள் அப்படின்னு யார சொல்லுவோம்? தமிழ் கடவுள் முருகன் தான், முருகப்பெருமானே. தமிழுக்கு தந்தைன்னு யார சொல்லுவோம்? தந்தைனா சிவபெருமான். தமிழுக்கு தாத்தான்னு யார சொல்லுவோம்? அது எனக்கு தெரியாது. தெரியாது. இது ரெண்டுக்கு மட்டும் தெரியும். இப்ப சொல்ல பண்ணிக்கிறீங்க. அது ரெண்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழுக்கு தாத்தான்னு யார சொல்லுவோம்? ஊவே சாமிநாதன். ஊவே, அவருக்கு ஊவே சாமிநாதன் ஏன் பேர் வந்துச்சு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆமா, எங்களுக்கு இந்த வாசிக்கிறது அவர் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அதே நேரத்துல பழனிக்கு போறோம். என்ன சொல்லி போவோம்? அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமா, இந்த அரோகரா அப்படின்னு முதல்ல சொன்னது யாரு? நீங்க போங்க வழியம்மா, நான் எந்திரிச்சு போயிடுறேன். சரி, பழனிக்கு போறோம்ல. ஆமா, என்ன எடுத்து போவோம்? காவடி. காவடி. இந்த காவடியை முதல்ல எடுத்தது யாரு? சத்தியமா நான் அழுதுருவேன் இல்லையம்மா, எனக்கு தெரியாது. நீ விட்டுருக்க, நாலு வருட்டு கேளுக்க. வெளியில வரத்துக்கே போவோம். பழனிக்கு போறோம்ல, என்ன சொல்லி போவோம்? அரோகரா. அதே நேரத்துல ஐயப்பன் கோயிலுக்கு போறோம்ல, அங்க என்ன சொல்லி போவோம்? சாமியே சரணம் ஐயப்பா. திருப்பதிக்கு போறோம்ல, அங்க என்ன சொல்லி போவோம்? ஏழு கொண்டலவாடா கோவிந்தா கோவிந்தா போவோம். ஆதிவர சக்தி கோயிலுக்கு போறோம்ல, அங்க என்ன சொல்லி போவோம்? அங்கே ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. இப்படியெல்லாம் சிறப்புகள் இருக்குல்ல. அதனால அந்த முருகப்பெருமான என் மனசுல எப்படி தெரியும், எப்போதும் எனக்கு அவர் நினைப்புதாங்க. சாப்பிடலாம்னு தட்டை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த தட்டை பார்த்தா கூட எனக்கு அவர் நினைப்பு தான். அப்படியா? அவ்வளவு வெறித்தனமா காதலிக்கிறீங்களா? ஆமாங்க. இப்ப குடிக்கலாம்னு செம்பை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியிலேயே அவர் தான் தெரியுறாரா? அந்த தண்ணியில பார்த்தா கூட எனக்கு அவர் நினைப்பு தாங்க. ஆத்தாத்தோ. என்னது அல்லியம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? முருகன் நீங்க காதலிக்கிறீங்க, அது ஓகே. ஏற்கனவே அவருக்கு தான் தெய்வானமா கூட கல்யாணம் ஆயிருச்சு. நீங்க ஊடால போன அந்த சக்கலத்தி சட்டைன்னு ஒண்ணு வருமா வராதா? எனக்கே அதை பத்தி நானே கவலைப்படல. உங்களுக்கு என்ன அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்கிறேன். நல்லா சேர்ந்துட்டு பாரு. அதனால அந்த முருகப்பெருமான மனசுல எப்படி தெரியுமா நினைச்சு வச்சிருக்கேன்? மலையோர மாங்குருவி மாவிலே பாட்டெழுதி பாடுதையா, மகராசன் வரவை ராமகலா என் மனசு தேடுதையா. மலையோர மாங்குருவி மாவிலே பாட்டெழுதி பாடுதையா, மகராசன் வரவை ராமகலா என் மனசு தேடுதையா. மனமீரம் காண கேட்குதா, மனசோடு தேடி பார்க்குதா,
மணிப்பிள்ளை, புலோகம் புகழும் பிள்ளை, சூரனை கொன்ற சொக்கேசர் பிள்ளை, பொன்னல் மணிப்பிள்ளை, இந்த வள்ளிக்குறத்திக்கு மாப்பிள்ளையை அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய ஆடும் சிவரணி, பாடும் பணியாயிரம் ரூபாய், தேடும் கைய மாமுகனி தெருவில், சாடும் தனியானி சகோதரி உல்லாச நிராகுல, யோக கவிதை சல்லாப விடுதலை நீயலையும் எல்லாம் மரபன இழந்து நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே அப்படின்னு பெருமை சொல்லக்கூடியப்ப ஒரு கை தட்டினா ஓசை வருமா? அது எப்படி வல்லியம்மா? 2 கை தட்டினாதான் ஓசை வரும். நல்லா நான் ஒரு கை தட்டினாலும் ஓசை வருங்கிறேன். அது எப்படி வரும்? வருதாடே எங்க வல்லியம்மா? இது சொடக்கு போடுறது. நான் என்ன சொன்னேன்? ஒரு கை தட்டினா ஓசை வரும் தானே சொல்லி. கை ஒண்ணு சத்தம் வருதா வரலையா? என்ன நாரதர்ல பாக்குறீங்களா? எடக்கு முடக்க அவரு இருக்காரு, நீங்க என்ன பேசுறீங்க? சத்தமே வரல. அதே நேரத்துல தனி மரம் தோப்பாகுமா? பல மரங்கள் சேர்ந்தாதானே தோப்பாகும். அந்த மாதிரி முருகப்பெருமானுடன் நான் சேர்ந்தால்தான் எனக்கு பெருமை. இப்ப முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம்னு சொன்னீங்க? மயில் வாகனம். மயில். மயிலே பறக்காத ஊர் இருக்கு தெரியுமா? எல்லா ஊர்லயும் மயில் பறக்கும், ஆனா ஒரே ஊர்ல மட்டும் மயில் பறக்காது. மயிலே பறக்காது, மயிலே இருக்காது அந்த ஊர்ல. எந்த ஊர் அப்படின்னா வயலூர். என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நெல்லை காய வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மயில் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அந்த நெல்லை போய் கொத்திட்டு இருக்கு. அவ பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விளக்கமாத்தை எடுத்து, என்னையா இல்லங்க, விளக்கமாத்தை எடுத்து அந்த மயிலை வந்து வரத்திருக்காங்க. மயிலை வந்து விளக்கமாத்தால வரத்தலாமா? மயில் யாருக்கு வாகனம்? முருகனுக்கு வாகனம், சாமி இல்ல. அதனால கோவம் அந்த ஊர்ல மயிலே பறக்காது. காகம் பறக்காத ஊர் இருக்கு, எல்லா ஊர்லயும் காகம் பறக்கும், ஆனா ஒரே ஊர்ல மட்டும் காகம் பறக்காது. எந்த ஊர் அப்படின்னா மணப்பாறைக்கு பக்கத்திலேயே ஐவர்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயர் மலையில. என்ன காரணம் அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தவம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த காகை என்ன பண்ணிருக்கா அப்படின்னா தலையில் மலத்தை கழித்து விட்டது. அப்பதான் தர்மர் சாபம் கொடுக்கிறார், இந்த மலையில நீ பறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. காகம் பறக்காத ஊர் எது அப்படின்னா மணப்பாறைக்கு பக்கத்திலே ஐவர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயர் மலையில. ஆனா ஒரு ஊர்ல அப்பனா காக்கா ஐவர் மலையில கக்கா போயிருச்சா? நல்ல பிட்டிக்காரு. ஒரு ஊர்ல காகம் கத்தாது, பள்ளி கபடி சொல்லாது, பிணம் வாடை அடிக்காது, மல்லிகைப்பூ மணக்காது, பசுமாடு முட்டாது, கருடன் பறக்காது. இதெல்லாம் ஒரு ஊர்ல இருக்காது. எந்த ஊர்? காசி. என்ன காரணம்? காசின்னு மட்டும் மொட்டையா சொன்னா எப்படி? சரி, வரக்கூடிய வருத்தம் பேசுவோம். அதனால அந்த முருகப்பெருமான என் மனசுல எப்படி தெரியுமா நினைச்சிட்டு இருக்கேன்? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா, இருவருக்கும் இயற்கையாக சொந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே.
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தலாக்கு கேட்டதன்றி உருவாக்கு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தலாக்கு கேட்டதன்றி உருவாக்கு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கவிட வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கவிட வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் உண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் உண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் எங்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள்ள